எனக்கு முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீ ஆஃப் கெயின்ஸ் வந்து குட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் வீடியோஸ் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் வீடியோஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவண்ணமாகவே இருக்காங்க. சார் ஜென்ரலுக்கு இப்போ 5ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜென்ரலுக்கு 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார், அது எப்படி நடக்கும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து சொல்லுங்கள் அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவண்ணமாகவே இருக்காங்க. அதுக்கான கிளிக்கட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனலில் சொல்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா டேட்ஸுமே சொல்லிடுறோம். ஒரு நோட்டில் கூட எழுதி கூட வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது கிளியர் கட்டாக சொல்கிறேன் பாருங்கள். 5ஆம் தேதி வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 5ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயில் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 195 கட் ஆஃப்க்கு மெயில் அனுப்புவாங்க, 190 கட் ஆஃப்க்கு மெயில் அனுப்புவாங்க, 185 கட் ஆஃப்க்கு மெயில் அனுப்புவாங்க. அப்படிங்கிறத அனுப்பிட்டே இருப்பாங்க. நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பாக வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் தேதி வந்து 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் தான் வந்து இருக்கும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன சார், புதுசாக அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணுமா அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபீஸ் மட்டும் கட்டணும். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசியாக இருந்தீங்கன்னா 3000 ரூபா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவில் இருந்தீங்கன்னா அப்படின்னா 1500 நீங்கள் கட்டணும். சாய்ஸ் ஃபில்லிங்கை இன்னொரு வாட்டி சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க. இஃப் எஸ் ஆர் நோன்னு கொடுத்தீங்கன்னா பல அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்ட சாய்ஸ் ஃபில்லிங்கே இருக்கும். எஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு வாட்டி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்போது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓவராலாக வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து டெய்லி வந்து போட்டே தான் இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து போடுங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய போட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக அதையுமே வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓவராலாக வந்து இந்த ப்ராசஸ் தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக ஓவராலாக வந்து இந்த ப்ராசஸ் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் தேதி நீங்கள் கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்களா. இப்போ ஒரு நேம் எடுத்துக்கோங்களேன். இப்போ ரவி அப்படின்னு ஒரு நேம் எடுத்துக்கோங்க. அந்த நேம் மேலே இருந்து அப்படியே பார்ப்பாங்க. உங்கள் கட் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் அந்த சாஃப்ட்வேர் தான் பார்க்கும். மேலே இருந்து உங்கள் கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் வேக்கண்டாக இருக்குது உங்கள் கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கும். இப்போ ஒரு 11ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து இப்போ வானவரார் காலேஜ் இல்லை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆதிபராசக்தி ஏதோ ஒரு காலேஜ் வந்து அலாட் வந்து ஆகிட்டு, உங்கள் நேம் போட்டு இப்போ அலாட் வந்து ஆகிட்டு. அப்போது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓவராலாக வந்து அந்த காலேஜ் வந்து அலாட் ஆகிட்டா அப்படின்னா நீங்கள் அந்த டெம்பரரியாக அலாட் வந்து போட்டுருவாங்க. நேம் அடித்து அப்ளிகேஷன் நம்பரை போட்டு அலாட்டட் காலேஜ் அப்படின்னு போட்டு உங்கள் இதை போட்டுருவாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேஷன் வந்து போகணும். சர்டிஃபிகேஷனுக்கு 4 நாள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி. இதில் உங்களுக்கு வந்து ஒரு டேட் வந்து ஒரு டேட்டில் ஒரு டைம் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஏன்னா ஓவராலாக 4000 பேருக்குலாம் யூனிவர்சிட்டியில் ஒரே டைமில் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பேட்சாக 200 மெம்பர்ஸாக கூப்பிடுவாங்க. அப்போது ஓவரால் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், 14ஆம் தேதி மதியானம் 2 மணிக்கு ஒரு பேட்ச் அப்படின்னு உங்களுக்கு வந்து அலாட் பண்ணிடுறாங்க. அப்போ நீங்கள் 2 மணிக்கு கரெக்டாக உள்ளே இருக்கணும். 2 மணிக்கு வந்து இருக்கணும். அதுலேயும் டோக்கன் சிஸ்டம் இருக்குது, எல்லா ப்ராசஸுமே இருக்குது. நம்ம வந்து உங்கள் கூடயே தான் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். அடுத்து ஸ்லைடிங் வந்து நடக்கும். ஸ்லைடிங் வந்து அந்த சர்டிஃபிகேஷனில் கொடுப்பீங்களா கொடுக்கலையா அப்படின்னு கேட்போம். அதுக்கான கிளிக்கட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுவோம். ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து 17ஆம் தேதி வந்து வரும். ரிசல்ட் வந்து 14ஆம் தேதி வந்து வரும். இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ். சர்டிஃபிகேஷன் அப்போ ஒரு 20,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். எனி அப்டேட்ஸ் நம்ம சேனலில் சொல்லுவோம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வரணும். தேங்க்ஸ்.